பழனி அருகே இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன். உறவினர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? எவ்வளவு பேர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்? முழு விவரங்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள தும்மலப்பட்டி கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான செங்கல் சேம்பர் செயல்பட்டு வருகிறது. இந்த செங்கல் சேம்பர்ல தும்பலம்பட்டியை சேர்ந்த சரவணன் என்ற 23 வயதானவர் கணக்க பிள்ளையாக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில இந்த செங்கல் சேம்பருக்கு நேற்று இரவு சரவணன் வீட்டிலிருந்து கிளம்பி சென்று விட்டு இரவு முழுவதும் வீட்டுக்கு திரும்பி வராத நிலையில நேற்று அதிகாலை சரவணன் செங்கல் சேம்பரில் உயிரிழந்து கிடப்பதாக அவரது குடும்பத்திற்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சரவணனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் செங்கல் சேம்பருக்கு சென்று பார்த்தபோது சரவணன் காதில் ரத்தம் வழிந்த நிலையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். இது தொடர்பாக தகவல் அறிந்து கீரனூர் போலீசார் சம்பவத்துக்கு விரைந்து விசாரணை நடத்தியதோடு இறந்து போன சரவணனின் உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில இறந்த சரவணனின் இறப்பிற்கான காரணம் உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும், அதற்கு உரியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி இன்று திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு காவல்துறையினர் விரைவு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விசாரணை நடத்தி அவர்களிடம் உரிய முறையில் விசாரணை நடத்தப்படும் என்றும் உரியவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இதன் காரணமாக 30 நிமிடம் வரை அப்பகுதியில் சாலை மறியல் காரணமாக போக்குவரத்து அமைப்பு பாதிக்கப்பட்டது. இந்த சாலை மறியல் சம்பவம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.